போராளி மீடியா நேர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய மூத்த ஊடகவியலாளர் திரு எடப்பாடி துரைசாமி அவர்கள் இணைந்திருக்கிறார். உங்கள் சார்பாக அவரை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகில் உள்ள செய்யாறு வட்டத்தில் உள்ள மேல்மா தொழிற்பேட்டையில் விவசாயிகளுடைய நிலம் ஆக்கிரமிப்பு என்ற சர்ச்சை திரும்ப தள்ளிக்கு இருக்கு. ஓராண்டுக்கு முன்பாக பரவலான செய்தியாக இருந்த இந்த போராட்டம் பாடல் கட்சியினுடைய தலைவர் திரு அன்புமணி அவர்கள் நேரடியாக களத்தில் இறங்கிய பின் அமைதி காத்த இந்த அரசு திரும்ப இப்போ குண்டர்களுடைய துணையோடு ஒரு பெரிய பிரச்சனையை அங்க களப்பிற்கு தான் சொல்றாங்க. என்ன பிரச்சனை சார்? என்ன பிரச்சனை அங்க போயிட்டு இருக்கு சார்? சார், இந்த மேல்மா சிப்காட் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு தாலுகாவில் இருக்கின்ற மேல்மா பகுதியில் ஏற்கனவே சிப்காட் இருக்கு. யூனிட் 1, யூனிட் 2க்கு கிட்டத்தட்ட 2800 ஏக்கர் விவசாயிகளுடைய அற்புதமான விளைநிலங்கள். சிப்காட் தொழிற்பேட்டை அமைப்பதற்கு தமிழ்நாடு அரசு, அதுவும் இன்றைக்கு ஆளுகின்ற திமுக அரசு கையகப்படுத்த முடிவு பண்றாங்க. அதை எதிர்த்து அந்த விவசாயிகள் போராடுறாங்க. விவசாயிகளுக்கு ஆதரவாக பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அந்த களத்திலே நின்று போராடி இருக்கிறார். பாட்டாளி மக்கள் கட்சியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கணேஷ்குமார் அவர்கள் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கெல்லாம் ஆதரவாக நின்று பொய்யான வழக்கு போட்டு கைது செய்யப்பட்ட விவசாயிகளை ஜாமீனில் வெளியே எடுத்து அந்த வழக்குகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த விவசாயிகளுக்கு ஆதரவாக பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதே போலவே திரைப்பட இயக்குனர் கௌதமனும் அந்த விவசாயிகள் மத்தியிலே நின்று அவர்களுக்கு ஆதரவாக பேசியிருக்கிறார். கிட்டத்தட்ட 600 நாட்களை நெருங்கி கொண்டிருக்கிறது அவருடைய காத்திருப்பு போராட்டம். இந்த காத்திருப்பு போராட்டம் இப்படி நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர், திமுகவின் நாடாளுமன்ற உறுப்பினர், அதிலும் கருணாநிதி என்பவர் திமுக நிர்வாகி, அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பவர்களை கண்மூடித்தனமாக தாக்கி இருக்கிறார். ஒரு திமுக நிர்வாகியை அந்த போராட்ட குழுவை சார்ந்தவர்கள், அங்கே இருக்கின்ற பெண்கள் ஆத்திரத்தில் தாக்கி இருந்தால் இந்த அரசு அமைதி காத்திருக்குமா? பொன்முடி போல சேர்த்தடிச்சான்னு 3 மாசம் கழிச்சு அவனை தேடி போய் அரசு பண்ணீங்களே, அன்னைக்கு என்ன சொன்னீங்க? ஏதோ ஆவேசத்தில் செய்து விட்டார்கள், உணர்ச்சி வசப்பட்டு செய்து விட்டார்கள், இதை நாங்கள் பெரிபடுத்தவில்லைன்னு சொல்லிட்டு பொன்முடி வாய்ஜாலம் காட்டிட்டு அந்த மக்கள் முன்னால ஏமாத்தி அறிக்கை விட்டுட்டு அதுக்கு பின்னால காவல்துறையை தூண்டி விட்டு காவல்துறையின் மூலம் வழக்கு பதிவு செய்து அந்த மக்கள் அரெஸ்ட் பண்ணீங்களா இல்லையா? இன்னைக்கு ஒரு திமுக நிர்வாகி திமுக கிட்ட தமிழ்நாடு ஆட்சி தான் ஒப்படைச்சிருக்கு. தமிழ்நாடு மக்கள் ஆட்சியை தான் திமுக கொடுத்துருக்காங்க. எல்லா திமுக நிர்வாகிக்கும் ஆட்சியை கொடுத்தரல. ஒரு தொகுதிக்கு சட்டமன்ற உறுப்பினர் அவர் மட்டும்தான் அதுக்கு பொறுப்பு, நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் மட்டும்தான் அதுக்கு பொறுப்பு. திமுக வேட்டி கட்டினவன், திமுக துண்டு போட்டவன்லாம் போய் அந்த விவசாயி அடிச்சா என்ன பண்ணுவாங்க? ஒருவேளை நாளைக்கு அந்த விவசாயி திருப்பி அடிச்சானா அப்ப என்ன சொல்லுவீங்க? அவன் பண்ணா வன்முறை, திமுக கட்சிக்காரர் செஞ்சா நன்முறையாது. கஸ்தூரியை தேடி போய் ஹைதராபாத்தில் அரெஸ்ட் பண்ணீங்கல்ல, திமுகவின் மீது விமர்சனத்தை வைத்தார் என்பதற்காகவே அவரை தேடி போய் ஒரு பெரிய போலீஸ் படையை வச்சு என்னமோ சர்வதேச பயங்கரவாதி ஒசாமா பின் லாடனை பிடிக்கிற மாதிரி போய் பிடிச்சிங்கல்ல. இதே சவுக்கு சங்கரை கைது பண்ணீங்கல்ல. காவல்துறையில் இருக்கின்ற பெண்களை தவறாக பேசிவிட்டார்னு சவுக்கு சங்கரை கைது பண்ணி எத்தனை முறை இழுக்கடிச்சிங்க? பெண்களை பற்றி இழிவாக பேசியிருந்தால் அதை நாம் கண்டிக்கிறோம். அதற்காக நீங்க கைது பண்ணிருக்கணும். அதுக்கு பின்னால எத்தனை வழக்க தொடர்ந்து போட்டீங்க. ஆனா இன்னைக்கு திமுக காரன் இவ்வளவு பெரிய அராஜகத்தை பண்றாங்க. போராடுற மக்களை போய் தடுக்கிறதுக்கு திமுக காரனுக்கு யார் சார் உரிமை கொடுத்தது? ஏற்கனவே போராடிய அந்த விவசாய சங்க தலைவர்கள் மீது குண்டர்கள் தடுப்பு சட்டத்துல கைது பண்ணீங்கல்ல. நீதிமன்றமே திமுக அரசு கண்டிச்சதா இல்லையா? அவர்கள் விவசாய சங்க தலைவர்கள், விவசாய சங்கத்தின் நிர்வாகிகள், அவர்கள் ஜனநாயக அடிப்படையில் போராடுவதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கிறது. ஒருத்தர் குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது பண்ணோம்னா என்னென்ன வேணுன்றது சார் உங்களுக்கே நல்லா தெரியும் இல்ல? சர்வ சாதாரண ஒருத்தர் குண்டர் தடை சட்டத்தில் அரெஸ்ட் பண்ண முடியாதுல்ல.
அதுக்குன்னு சில வழிகாட்டு நெறிமுறைகள் இருக்குல்ல. இருக்கு. அப்படி எந்த வழிகாட்டு நெறிமுறைக்குள்ளும் வராதவர்கள்லாம் அந்த விவசாய சங்க தலைவர்கள். அவர்கள் அமைதியான முறையில் விவசாயிகளுக்கு பிரச்சனை என்கின்ற இடத்தில் நின்று போராடுகிறார்கள். அது ஜனநாயகம் வழங்கி இருக்கின்ற உரிமை. அந்த போராடிய அந்த விவசாய சங்க தலைவர்கள் எவன் பொண்டாட்டி கழுத்தில் இருக்க செயினை அத்துட்டு போகல, ரோட்ல வழிப்பறி பண்ணல, வரனுடைய மோட்டார் சைக்கிளை பிடிங்க, மோட்டார் சைக்கிள் இருந்து பெட்ரோல் திரட்டல, கஞ்சா விக்கல, கள்ளச்சாராயம் விக்கல. விவசாயிகளுக்கு ஆதரவாக களத்தில் நின்னா நீங்க குண்டர தடுப்பு சட்டத்தை போடுவீங்களா? கஞ்சா விக்கிறவன், கள்ளச்சாராயம் விக்கிறவன், கள்ள நோட்டு அடிக்கிறவன், இவன் எல்லாம் சுதந்திரமா திரிவான். எங்க நிலத்தை, எங்களுக்கு சொந்தமான விவசாய நிலத்தை கொடுக்க மாட்டோம்னா நீங்க எங்களை கைது பண்ணுவீங்களா? எங்களை ஆளை வச்சு அடிப்பீங்களா? ரொம்ப நாள் மக்கள் அமைதி காக்க மாட்டாங்க சார். விவசாயிகள்லாம் சீன தேசத்துல புரட்சி உருவாக்குறதே விவசாயிகள் தான். சீன தேசத்துல புரட்சியை நடத்துறதே விவசாயிகள் தான். ஏற்றுக்கொள்ள வேண்டியது சார். திமுக அரசு எப்பவுமே மக்கள் நலனில் அக்கறை கொண்டுள்ளதுன்னு சொல்லிட்டு முதல்வர் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு. அவருடைய சக நண்பரான திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர், அந்த மாவட்டத்தை சார்ந்த அமைச்சர், அவருடைய பகுதியை சார்ந்தது தான் அந்த இடம். அவர் ஏன் இதுல நேரடியா தலையிட்டு இந்த பிரச்சனையை கையில் எடுக்கல சார்? திருவண்ணாமலை மாவட்டத்துடைய திமுக அமைச்சர் ஏவா வேலு, அவர் அதிமுகவில் எம்எல்ஏவாக இருந்தவர். திமுகவிற்கு தாவியவர் எம்ஜிஆர் இறந்ததற்கு பிறகு. அவர் தானே சார் நேரடியாக தலையிட்டு இருக்காரு. இன்றைக்கு விவசாயிகளுக்கு எதிராக நடக்கின்ற அத்தனை கொடுமைகளுக்கு காரணமே அமைச்சர் ஏவா வேலுதான். அவரு விவசாயிகளுக்கு ஆதரவா சார், எதிர்ப்பாக இறங்கி இருக்காரு. எந்த காலத்துல சார் விவசாயிகளுக்கு ஆதரவா இறங்கினாங்க சார்? உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? தமிழ்நாட்டில் விவசாயிகள் மீது முதல்ல துப்பாக்கி சூடு நடத்தினதே கலைஞர் கருணாநிதி தான். அதுக்கு அப்புறம் தான் எம்ஜிஆர். அந்த வரலாறு திமுகவுக்கு இருக்கு. மேல்மா சிப்காட் பகுதிக்கு 2ஆம் அலகுக்கு நிலத்தை ஆக்கிரமிக்க வேண்டும் என்று விடாப்பிடியா அந்த மக்களுக்கு எதிராக செயல்படுறதே அந்த மாவட்டத்தின் அமைச்சர் ஏவா வேலு தான். ஏவா வேலுவை பார்க்கறதுக்காக விவசாயிகள் போறாங்க. சில மாதங்களுக்கு முன்பு நடந்தது. போனா ஏவா வேலு வீட்டுக்குள்ள இருந்துகிட்டே இல்லங்கிறாங்க. காவல்துறை சார்ந்தவர்கள்லாம் மந்திரிக்கு வரல, இன்னும் வரல, அவர் வந்தா தகவல் சொல்றோம் போங்கன்றாங்க. மந்திரியோட செக்யூரிட்டி கார் நிக்குது, மந்திரியோட எஸ்கார்ட் நிக்கிறீங்க, மந்திரியோட தேசிய கொடி கட்டின கார் இருக்குது, எப்படி மந்திரி உள்ள இல்லைன்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னு விவசாயிகள் கேள்வி எழுப்புனாங்கல்ல. எவ்வளவு பெரிய பொய்யர் ஏவா வேலு. காவல்துறையை வச்சு பொய் பேச சொல்றீங்களே, இது என்ன நியாயம்? நீங்க என்ன சொல்றீங்க? விவசாயிகளுக்கு இலவச மின்சாரத்தை நாங்கள் தான் கொடுத்தீங்க. மின்சாரத்தை கொடுத்து நிலத்தை பிடிக்கிட்டா அந்த மின்சாரம் யாருக்கு வேணும்? கவி பேரரசு வைரமுத்து கண்ணகியை பத்தி மாதவி பத்தி கவிதை எழுதின பாடுதான். அங்கே கோவலனே கொலை உண்ட பிறகு உங்கள் அலங்காரங்கள் உங்கள் அகங்காரங்கள் யாருக்காகன்னு கேட்டாங்க. உண்மைதான் சார். அப்படின்னா கடந்த பாராளுமன்ற தேர்தலில் திமுகவுக்கு எதிர்ப்பால இந்த பகுதியை சார்ந்த மக்கள் ஓட்டு போட்டிருக்கணும். ஆனா இந்த முறை அங்க திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஜெயிச்சதே திமுகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் தானே சார், மக்களவை உறுப்பினர் தானே சார். விவசாயிகள் ஆதரவா இருந்தாங்க. இல்ல, அப்ப திமுக ஓட்டு போடுறதுனால அந்த மக்களை குற்றவாளிகள் சொல்றீங்களா? கிடையாது. அப்படித்தானே சார் ஆகுது. நம்பி ஏமாத்து இவங்க எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கணும்ல இவங்களை சார். நம்ப வச்சு ஏமாத்துறதுல திமுக ஒரு கைதேர்ந்த கட்சி சார். காலம் பூரா பொய்யவே வாக்குறுதியா கொடுத்துக்கிட்டே தேர்தலில் ஜெயிக்கிறாங்கல்ல. அப்ப இந்த மக்கள் எவ்வளவு ஏமாளிகளா இருப்பாங்க. சரி, இவங்க என்ன சொல்லுவாங்க தேர்தல் நேரத்துல போய், இந்த மேல்மா சிப்காட்டுக்கு உங்க நிலத்தை எல்லாம் நாங்க ஆக்கிரமிக்க மாட்டோம், எங்களுக்கு மட்டும் ஓட்டு போடுங்க, இந்த சிப்காட் வராது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ப வேண்டியதுதான். என்ன பண்றது? நம்பி ஏமாத்துன்னு தலையில எழுதியிருக்க தமிழ்நாட்டு விவசாயிகள் தலையில. அதாவது இந்த தமிழ்நாட்டு விவசாயிகள் கடவுள்கிட்ட வரம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. திமுக கிட்ட ஏமாறுறதுனே ஒரு தலையெழுத்து, ஒரு வரத்தை வாங்கிட்டு வந்தவங்க தான் இந்த தமிழ்நாட்டு விவசாயிகள். இந்த மக்கள் எப்படி ஏமாறுகிறார்கள் அப்படிங்கிறத பத்தி
ஈரோடு தமிழன்பன் ஒரு கவிஞர் தான் கவிதை எழுதியிருந்தார். பேராசிரியர். மக்கள் குனியும் பொழுது ஆகாயத்தையும், நிமிரும் பொழுது நிலத்தையும் அபகரிக்கின்ற ஆற்றல் படைத்த அரசியல்வாதிகள் வாக்குச்சீட்டுக்களை வழிப்பறி செய்வது என்பது இயலாத காரியமா என்ன அப்படின்னு கேட்டிருந்தார். இது திமுகவுக்கு தான் பொருந்தும். மேல்மா சிப்காட்டுக்கு நிலத்தையே அபகரிக்க அவர் திமுக ஆதரவான ஒரு கவிஞர் தான் சார். சார் அவர் திமுக ஆதரவான கவிஞர் தான் ஈரோடு தமிழன்பன். இல்ல பொது இல்ல, அதாவது இருக்கலாம், நான் இல்லைன்னு மறுக்கல. நானு அவருடைய கவிதையை மட்டும் தான் படிச்சிருக்கேன். கவிஞர்ன்ற மாதிரி ஒரு பார்வை திமுக ஆதரவான இருக்கும். இல்ல பேரரசர் ஓய்வு பெற்றார். கவிப்பேரரசு வைரமுத்து கூட திமுகவுக்கு ஆதரவானவர் தான். திமுகவுக்கு ஆதரவானவர் தான். அவர் திமுக ஆதரவு இல்ல சார், அவர் திமுக உறுப்பினரே தான். இல்ல, ஆனா அவங்க சொன்ன சில வார்த்தைகள் திமுகவுக்கு எதிராகவே இருக்குல்ல. இப்ப ஈரோடு தமிழன்பன் சொன்னதுக்கு இன்னைக்கு மிகப்பெரிய ஆதாரமா திமுகவை தானே காட்ட வேண்டியிருக்கு. அவங்க மேலதான் இப்ப நிறைய நில அபகரிப்பு வழக்குகள். வான்வெளி வியாபாரத்தை கனஜோரா நடத்திட்டு இருக்கிறது சன் டிவி தானே. வான்வெளியில பல ஆயிரக்கணக்கான கோடியை சம்பாதிக்கிறது திமுகவுடைய சன் டிவி, கலைஞர் டிவி தானே. அப்ப தமிழன்பன் சொன்ன கவிதை திமுகவுக்கு தானே பொருந்தும். அப்ப திமுகவை பற்றி பொறுத்து கொள்ள முடியாமல் திமுக சார்பு கவிஞரே ஒரு கவிதை எழுதியிருக்காருன்னா திமுக எப்படிப்பட்ட கட்சியா இருக்கும்? சரிங்க சார். ஏற்கனவே இதே விவசாயிகளுக்காக பாட்டாளி கட்சியினுடைய தலைவர் அன்புமணி களத்துல இறங்கி ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தினாரு. அதுக்கு மக்கள் கிட்ட பெரிய ஆதரவு இருந்தது. அதுக்கப்புறம் தான் ஓரளவுக்கு இந்த மேல்மா பிரச்சனை, இந்த ஆக்கிரமிப்பு அதெல்லாம் தடைப்பட்டு இருந்தது. இப்போ இன்னைக்கு அந்த பாடாளுமன்ற கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவருக்கு ரொம்ப காட்டமான ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு. நானே தேவைப்பட்டால் நானே களத்துல இறங்குவேன். 597 நாள் ஆன பிறகு கூட திரும்பவும் அந்த மக்கள், அந்த பகுதி மக்களை மிரட்டுவதும் தடியெடுத்து தாக்குவதும் வன்மையாக கண்டிக்கக்கூடியது. இது அந்த மக்களுக்காக நான் களத்திலே இறங்குவேன். ஏற்கனவே பல்லாவரம், திருப்போரூர், ராணிப்பேட்டை போன்ற பகுதிகளுடைய இது மாதிரியான ஒரு ஆக்கிரமிப்பு ஏற்பட்ட போது மக்களுக்காக துணை இருந்து நான் இறங்கி அவங்களை வெற்றி பெற்று அவங்களுடைய இல்லத்தை விவசாயத்தை நான் மீட்டு கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல தேவைப்பட்டா நான் நேரா இறங்குவேன் அப்படின்றாரு. 70-75 வயசு ஆன பின்னும் தன்னுடைய முதிர்ந்த வயது முதிர்ந்த நிலையில கூட மக்களுக்காக போட தன்னை ஆர்ப்பரிச்சுக்கிறாரு. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைன்றது தமிழ்நாட்டு அரசியலுக்கு சாபக்கேடா இல்லையா சார்? இவ்வளவு ஒரு மூத்த அரசு தலைவர் போராட தயாரா இருக்கேன்றாரு. தமிழ்நாடு அரசு இதெல்லாம் கவனத்தில் கொள்ளலையா சார்? இப்ப நீங்க சொல்கின்ற இந்த அறிக்கையை பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் டாக்டர் ஐயா மட்டும் விடலன்னு வச்சுங்க, இந்த செய்தியே நிறைய பேருக்கு தெரியாது. இந்த திமுக ரவுடிகள் போய் அந்த விவசாயிகளை தாக்கின செய்தியே தெரியாது. அவர் அறிக்கையை தான் இன்னைக்கு தமிழ்நாடு பூரா வெளிச்சம் போட்டு காட்டி 597 நாட்கள் அந்த மேல்மா சிப்காட் பகுதியிலே இருக்கின்ற விவசாயிகள் காத்திருப்பு போராட்டம் நடத்துறாங்கன்றதே இன்றைக்கு பல பேருக்கு இவருடைய அறிக்கையை பார்த்த பின்னால்தான் தெரியும். அந்த போராட்டத்தை உற்று நோக்குகின்ற பலருக்கு அந்த போராட்டத்துடைய தன்மை தெரிந்திருக்கும். நான் இல்லைன்னு மறுக்கல. ஐயா சொன்ன பின்னால்தான் எல்லாருக்குமே தெரியுதுலாம். நான் திமுக மாதிரிலாம் பச்சையா பொய் பேச விரும்பல. ஆனா டாக்டர் ஐயா அறிக்கையை விட்ட பின்னால்தான் தமிழ்நாடு பூரா இருக்கின்ற விவசாய நிலத்தை பாதுகாக்க வேண்டும் என்று நினைக்கின்ற போராளிகளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஆக இந்த அரசு எப்படி இந்த செய்தியை இருட்டடி பண்ணுது? திமுக அரசு எவ்வளவு மோசமா போராடுகின்ற போராளிகளுடைய அவருடைய குரலை நெரிக்கிறது, அவருடைய போராட்டத்தை அழிக்க துடிக்கிறது. யாருக்கு கொடுக்க போறீங்க? அந்த நிலத்தை வாங்கி யாருக்கு சார் கொடுக்க போறீங்க? அந்த விவசாயிகளுடைய 1800 ஏக்கரை கையகப்படுத்தும் சொல்றீங்களே, 2800 ஏக்கரை கையகப்படுத்தும் சொல்றீங்களே, அந்த 2800 ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்தி நிலமில்லாத ஏழை விவசாயிகளுக்கு ஆளுக்கு 2 ஏக்கர் பகிர்ந்து கொடுக்க போறீங்களா விவசாயம் பண்றதுக்கு? கார்பரேட் நிறுவனங்களுக்கு, அந்நிய நாட்டு பெரும் முதலாளிகளுக்கு அந்த விவசாய விளைநிலங்களை தாரவார்க்கிறீங்க. வட இந்தியா முதலாளிகள் அம்பானி எதுக்குறீங்க, அதானி எதுக்குறீங்க. ஆனா அதானியோடைய மின்சாரத்துக்கு ஒப்பந்தம் போடுறீங்க.
1980 முன்பு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவுடைய கோஷம் என்ன சார்? டாடா பிர்லா வாழவா, மக்கள் எல்லாம் சாகவான்னு கோஷம் போட்டீங்கல்ல? ஆமா, போட்டீங்களா இல்லையா? இன்னைக்கு அதையும் தாண்டி பன்னாட்டு நிறுவனங்கள், கார்பரேட் நிறுவனங்கள், பன்னாட்டு பகாசோர கம்பெனிகள், அந்த பன்னாட்டு நிறுவனங்களுடைய லாபி நீங்க கொண்டு போய் சுண்டு வரல வச்சீங்கன்னா உடம்ப ஃபுல்லா இழுத்துரும். உடலை முழுவதும் இழுத்து அப்படியே சக்கையாக்கி எலும்பு தோலுமாக்கி கூழ் கூழாக்கி வெளியே தள்ளிடும். அப்படிப்பட்ட மிகப்பெரிய லாபி அந்த பன்னாட்டு நிறுவனங்கள். அந்த பன்னாட்டு நிறுவனங்களுக்கு விவசாயிகளுடைய விளைநிலங்களை தாரை வார்க்கிறதா? ஒரு கிராமத்து பாட்டு இருக்குமே, ஊரான் தோட்டத்திலே ஒருத்தன் போட்டான் நெல்லரிக்கா, அதை காசுக்கு ரெண்டா விற்க சொல்லி கடுதாசி போட்டான் வெள்ளக்காரன். நீங்க என்ன யாருடைய நிலத்தை யாரு கொடுக்குறீங்க? கோபாலபுரத்தை கொடுங்க, அண்ணா அறிவாலயத்தை கொடுங்க சார். இந்த அங்கே தடுக்க போறோம் இல்ல, இந்த பிரச்சனையில இவ்வளவு வயசுலயும் ஒரு போராளி களத்துல இறங்கி நான் போராடி மக்களுக்காக போராடுவேன்னு சொல்றாரு. வழக்கமா இந்த மாதிரி பிரச்சனைகளை கையில் எடுக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகள் இந்த பிரச்சனையில ஒன்னும் ஆர்வம் கட்டாத மாதிரி இருக்கு சார். ஒருவேளை அவங்களும் ஏதாவது தொழில்பேட்டை ஏதாவது தொடங்குறாங்களா சார் அங்க? ஏன்னா அவங்க தொழில்பேட்டைக்கும் இடம் வேணும் இருக்கா கம்மிட்டு இருக்காங்களோ? சார், இவங்க எல்லாம் கம்யூனிஸ்டுகள் யார் சார் சொன்னா? நீங்க நம்புறீங்களா? இவங்க எல்லாம் நவீன கேபிட்டலிஸ்டுகள், மாடர்ன் கேபிட்டலிஸ்ட். ஹி இஸ் நாட் அ கம்யூனிஸ்ட். இவங்க எல்லாம் மார்க்சியவாதிகள் கிடையாது. இவங்க எல்லாம் ஜார் மன்னனுடைய மறுபிறவிகள். மார்க்சியம் பேசுவாங்க, ஆனா மார்க்சியத்தை விலை கூறி மந்தையில வித்துருவாங்க. சார், சாம்சங் தொழிலாளர்களுக்கு ஆதரவா இந்த கம்யூனிஸ்ட் கட்சி போராடும் பொழுது அதே அன்னைக்கு அந்த கம்யூனிஸ்ட் கட்சி நாம ஆதரிச்சு நாமளே விவாதம் பண்ணியிருக்கோம். பண்ணணுமா இல்லைங்களா சார்? அந்த கம்யூனிஸ்ட் கட்சியுடைய போராட்ட நியாயம் சொன்னோம். ஆனா இன்னைக்கு விவசாயிகளுக்காக இயக்கம் நடத்த வேண்டியவர், விவசாயிகளுக்காக போராட வேண்டிய கம்யூனிஸ்ட் கூட்டணி தர்மம் என்ற பேர்ல மேல்மா சிப்காட் பிரச்சனைகளை இதுவரைக்கும் தலையிடாம இருக்காங்கன்னா இவங்களுக்கு இடையே நடந்த ரகசிய உடன்பாடு என்ன? இந்த கேள்வி வருமா வராதா சார்? போராட்டத்தில் வெற்றி பெறுகிறோம், தோல்வி அடைகிறோம், அது வேறு. கம்யூனிஸ்டுகள் போய் போராடி தோர்த்துட்டா கூட அவங்க நாம விமர்சனம் பண்ண மாட்டோம். ஏன்னா போராடினாங்க, தோத்துட்டாங்க, வேற வழி இல்லை. அடுத்து திரும்பவும் போராட்டத்தை தொடரலாம். இவங்க போராடவே போகலையே. அப்ப இவங்க யாரு? இவங்கெல்லாம் கம்யூனிஸ்டுகளா? இவங்கெல்லாம் சோசியலிஸ்டுகளா? இழப்பதற்கு எதுவும் இல்லை, அடிமை விலங்கை தவிர அடைவதற்கு ஒரு உன்னத உலகம் காத்திருக்குன்னு சொன்ன காரல் மார்க்ஸ் வழி வந்தவங்களா? பொருள் முதல் வாதம் புத்தகம் எழுதின லெனின் வழியில வந்தவங்களா? சார், லெனின் புரட்சி பண்ண வெளியே வரார். எல்லாரும் சொல்றாங்க உங்க மேல கண்டதும் சுட உத்தரவு கொடுக்கப்பட்டு இருக்கிறது ஜார் மன்னன் ஆட்சியில, தயவு செஞ்சு வெளியே வர வேணாம், நீங்க உள்ளேயே இருங்கன்னு சொல்றப்ப லெனின் சொல்றாரு, புரட்சியை நடத்துவதற்கு இதுதான் சரியான தருணம், இதுதான் தக்க சமயம், இதை விட்டுனா இன்னொரு வாய்ப்பு எனக்கு கிடைக்காது. ஆகவே இந்த வாய்ப்பை பயன்படுத்தி போராடியே ஆக வேண்டும் சொல்லிட்டு தன்னுடைய உயிரை துச்சமா மதித்து ரஷ்யாவில் ஒரு மிகப்பெரிய புரட்சியை நடத்தி அந்த புரட்சியின் மூலம் வெற்றி பெற்று ஒரு சோசியலிச ஆட்சியை நிர்மாணித்தவர். அந்த லெனின் பேரை சொல்லிக்கிட்டு நீங்க கேபிட்டலிஸ்டுகளுக்கு ஆதரவா இருக்கீங்களே, நீங்க உங்களுக்கு எதுக்கு கம்யூனிஸ்ட் கட்சி கலைச்சிட்டு போயிருந்தீங்க? சரி, கம்யூனிஸ்ட் கட்சி தான் களத்துல இருங்கல, அதனுடைய கூட்டணி கட்சியான விடுதலை சிறுத்தைகளும் அதுல பெருசா ஆர்வம் காட்டல, மற்ற கூட்டணி கட்சிகளும் எதுவும் கண்டுக்கல. ஏன்னா இது வட தமிழகத்தை சார்ந்தது, முக்கியமா வன்னியர்களும் மற்றும் தாழ்த்தப்பட்ட மக்களும் அடர்த்தியா வாழக்கூடிய இடம்ன்றதுனால இந்த போன்ற கட்சிகள் சரியா ஆர்வம் காட்டலையா சார்? ஏன்னா இதே தென் தமிழகத்துல கடந்த மாதத்துல மத்திய அரசு அறிவிச்ச அந்த சுரங்க ஆய்வுக்கு மிகப்பெரிய போராட்டத்தின் மூலியமா வெற்றி கண்ட இந்த மக்கள், விவசாய மக்கள் அல்லது இந்த ஆதரவு தெரிவித்த அரசியல்வாதிகள், இன்னும் சொல்ல போனா பாடல் கட்சியுடைய தலைவர் கூட அங்க தென்மாடல போய் இறங்கி அவருடைய போனதுக்கு பிறகுதான் அந்த போராட்டமே ஒரு பெரிய அளவுல வெற்றியை பார்க்க முடிஞ்சது.
அதுக்கப்புறம் அந்த வெற்றிக்காக மத்தவங்க எல்லாம் போய் அந்த வெற்றியை பகிர்ந்துக்கினாங்க. குறிப்பா முதல்வர் கூட அவர் தான் நம்ம போராடி வாங்கி கொடுத்த மாதிரி அங்க போய் பாராட்டு எல்லாம் நடத்திட்டு வந்தாரு. ஆனா இதே இந்த தமிழுக்காக குறிப்பா இந்த மக்களுக்காக, வட தமிழக மக்களுக்காக இந்த இடத்துல யாருமே வந்து ஒன்றில்லையே சார். இன்னும் சொல்ல போனா இதுக்கு முன்னாடி இருந்த இந்த ஒரு விஷயம் சொல்லிடுறேன் சார், இந்த செய்தி மட்டும் சொல்லிடுறேன். ஏன்னா இதே இதுக்கு முன்னாடி அதிமுகவுடைய பொதுச் செயலர் அந்த அம்மையார் ஜெயலலிதா கூட இந்த மாதிரி விவசாயிகள் பிரச்சனைனா வந்து உடனே நடவடிக்கை எடுப்பாங்க, களத்துல இறங்குவாங்க, போராடுவாங்க. அந்த மாதிரி ஒரு வீரமுக்கியமானங்களா இருந்தாங்க. இன்னைக்கு அதனுடைய பொதுச் செயலர் திரு எடப்பாடி வந்து இது ஒண்ணும் அவங்க சார்பா பெரிய ஒண்ணு போராட்டம் நடத்தலையே சார். சொல்லும் போது நீங்க இந்த கேள்வி கேட்கும் போதே எனக்கு சிரிப்பு தாங்க முடியல. ஏன்னு கேட்டீங்கன்னா, கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வெண்ண தின்னது ஒருத்தன், விரல் சூப்புனது ஒருத்தன். ஐட்டாப்பட்டியில டங்ஸ்டன் சுரங்கத்துக்கு எதிராக போராடினது அன்புமணி, இன்னும் சில தலைவர்கள். ஆனா வெற்றி விழா கொண்டாடினது ஸ்டாலின். அது ஒரு பக்கம். நீங்க எடப்பாடி பழனிசாமி வந்து ஏன் போராடலன்னு கேக்குறீங்களா? செங்கோட்டையிட்ட போராடுறதே எடப்பாடி பழனிசாமி பெரிய வேலையா இருக்கு. அவரு எங்க போய் போராடுறது? வடிவேலு சொல்ற மாதிரி, இன்னுமாடா இந்த ஊர் நம்மளை நம்புது அப்படிமா. அந்த மாதிரி இன்னமா எடப்பாடி பழனிசாமி நம்ப முடியும்? ஒண்ணு. ரெண்டாவது, விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஏன் போராடலன்னு கேட்டீங்க பாத்தீங்களா? அதுதான் மிகப்பெரிய ஜோக் எனக்கு. அதான் ஒரு மிகப்பெரிய சிரிப்பு வரவழைச்சது. அங்க என்ன சார், காதல் பிரச்சனையா இருந்தா திருமாவளவன் முதலா போயிருப்பாரு. அது விவசாயிகளுடைய காடு சம்பந்தமான பிரச்சனை இல்ல. அங்க அவருக்கு என்ன ஆதாயம் இருக்க போகுது? அதுவும் வெவ்வேறு ஜாதியை சேர்ந்தவன் காதலிச்சிருந்தோம், காதலிச்ச பிரச்சனை வந்திருந்தோம், மொத்தாளா வானத்துக்கு பூமிக்கும் குதிச்சிருப்பார் சார். அப்படியே திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயில் முன்னால ருத்ரா தாட்டம் ஆடி இருப்பாரு. அது தவிர வேற என்ன சொல்ல போறாரு அங்க போய்? அவருக்கு தெரிஞ்ச அம்பேத்கரியம் அது மட்டும் தானே. அவருக்கு தெரிஞ்ச பெரியாரியம், மார்க்சியம்லாம் அது ஒண்ணு மட்டும்தான். மற்றது தெரிஞ்சிருக்குமா தெரியாதா எனக்கு தெரியல. தெரிஞ்சிருக்கலாம். தெரிஞ்சிருந்தாலும் அவர் காதல்னா மட்டும்தான் முதலாவது இடத்துல நிற்பார். அவர் தான் காதலுக்கான தலைவன். காதல் கடவுள் வந்து மன்மதன் ரதி அப்படிம்பாங்க. தமிழ்நாட்டுல காதலுக்கான தலைவரே அவர் தான் சார். அவர் அதுக்கு தான் சார் போவாரு. விவசாயிகளுடைய விளைநிலங்களை காவல் காக்கின்றதுக்காக போறக்கூடிய தலைவர்கள் அன்புமணி, டாக்டர் ஐயா, இப்படி ஒரு சிலர் தான் போவாங்க. காதலுக்காக போறதுக்குன்னு தமிழ்நாட்டுல ஒரு பெரும் கூட்டமே இருக்கு சார். அவங்களுக்கு தெரிஞ்சாலும் அது ஒண்ணு மட்டும்தான். திருமாவளவன், திருமுருகன் காந்தி, கொளத்தூர் மணி, கோவை ராமகிருஷ்ணன், வீரமணி, சுபவீரபாண்டியன், ஒரு லிஸ்டே எடுக்கலாம். கவுடமுடி ஒரு படத்துல சொன்ன மாதிரி அந்த குப்பையை கிளறினா ஒரே முடியா வரும். நன்றி சார். திருவண்ணாமலை மாவட்ட மக்களுக்கான மிகப்பெரிய பிரச்சனையான அவங்களுடைய விவசாய நிலத்தை கைப்பற்றும் இந்த திமுக அரசினுடைய போக்கையும், இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்து மக்களுக்கான செய்தியையும், இந்த விவசாயிகள் அடுத்த கட்ட நகர்வுக்கான எதிர்கட்சிகளும் மற்ற கட்சிகளும் அவர்களுடைய ஆதரவை தெரிவிக்காமல் ஒரு நயவஞ்சக போக்கை கைப்பற்றுவதும், மக்களுக்கு தொடர்ந்து தன்னுடைய ஆதரவை தெரிவித்து வரும் பாராளுமன்ற கட்சியினுடைய தலைவர் திரு அன்புமணி அவர்களுடைய பங்களிப்பும் அது சார்ந்த செயல்பாடுகளையும் இந்த காணொலி மூலம் உங்களுடைய விளக்கங்களை தந்தமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.